ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மைசூர் பாக். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், 1 கப் நெய், அரை கப் எண்ணெய். இப்போது ரெண்டும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணிக்க போகிறோம். இது தனியாக ஒரு பாத்திரத்தில் இருக்கும். ஒரு வானல் வச்சு இதை நம்ம தனியாக சூடு பண்ணணும். இது ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போது நம்ம இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் அந்த 1.5 கப் சர்க்கரை இதில் போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா சர்க்கரை கரையணும். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கரையட்டும். இப்போ இங்கே எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ நல்லா பாருங்கள், ரெண்டும் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ இங்கே சர்க்கரை பாவு கொதிச்சிட்ருக்கு. இந்த சர்க்கரை பாவு ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் இது கிளறிட்டுருக்கணும். ஒரு கம்பி பதம் தாண்டக்கூடாது. இங்கே பாருங்கள், நல்லா திக்காகிட்டே வருது. இப்போ நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்திருக்கான்னு பார்க்க போகிறேன். ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவு எடுத்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கை விடாமல் நல்லா கிளறுங்க. நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஃபாஸ்ட்டாகவும் சிம்மிலையும் வச்சு மாற்றி வச்சு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டேன் பாருங்கள். இப்போது இந்த டைமில் நல்லா அங்கே சூடு பண்ணின அந்த நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சூடான ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றி நல்லா கிளறி விடணும். அது பபிள்ஸாக வரும். அது மாதிரி கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ மறுபடியும் இன்னொரு கரண்டி ஊற்றிக்கோங்க. இது மாதிரி கிளறி அந்த நெய்யை நம்ம ஊற்றி நல்லா கிளறணும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், எப்படி நல்லா பபிள்ஸாக வருது பாருங்கள். இது மாதிரி தான் வரணும். நல்லா நெய்யை நல்லா சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இந்த கண்டிஷனில் வரும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு கரண்டி ஊற்றுறேன். இப்போது நம்ம நெய் ஊற்றிக்கிட்டே இருக்கோம். அப்போது நல்லா பபிள்ஸாக வருது. நம்ம நெய் ஊற்றும்போது பபிள்ஸ் வர்றது எப்போ நிற்குதோ அப்போது நம்ம நெய் ஊற்ற வேண்டாம், அதோட ஸ்டாப் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள், இங்கே ஓரமாக நெய்யெல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போது இது கரெக்டான கண்டிஷன். இப்போது இறக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் பட்டர் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் மாற்றிக்க போகிறேன். இப்போது இதை மாற்றிட்டேன். இது சூடு ஆறின பிறகு கட் பண்ணி எடுத்துக்கணும். இது பாருங்கள், நான் சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே கட் பண்ணேன். எனக்கு ஷேப் சரியாக வரல. நல்லா ஆறின பிறகு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஷேப் வரும். சூடான மைசூர் பாக் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.